இனிய வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு பெரிய காட்டில் பலசாலியான ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு இரும்பு போல வலிமையான நகங்களும் கூர்மையான பற்களும் இருந்தன. ஆனால் அந்த சிங்கம் எப்போதும் கவலையுடன் இருந்தது. நான் இவ்வளவு பலசாலியாக இருந்தும் என்ன பயன்? ஒரு சேவல் கொக்கரக்கோ என்று கூவினாலே என் மனசு நடுங்கிவிடுகிறது என்று அது அடிக்கடி யோசித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அது காட்டில் சிந்தித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரிய யானை அங்கே வந்தது. ஆனால் அந்த யானையும் மிகவும் கவலையுடன் இருந்தது. அது தனது பெரிய காதுகளை அடிக்கடி ஆட்டிக்கொண்டே நடந்தது. அதை பார்த்த சிங்கம் கேட்டது. ஏய் நண்பா, உன்னை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் பயந்து ஓடிவிடும். அப்படியிருக்க நீ ஏன் இப்படி கவலையுடன் இருக்கிறாய்? அதற்கு யானை சொன்னது. என் காதுக்கு அருகே பறக்கும் அந்த சிறிய குளவியை பார்த்தாயா? அது என் காதுக்குள் புகுந்து கொட்டிவிட்டால் என் உயிரே போய்விடும். அதனால்தான் நான் இப்படி பயந்திருக்கிறேன். அதை கேட்ட சிங்கம் ஆச்சரியப்பட்டு யோசித்தது. இவ்வளவு பெரிய யானையே ஒரு சிறிய பூச்சியை பார்த்து பயப்படுகிறதே. அப்படி நினைத்துக் கொண்டே அது மீண்டும் காட்டில் நடந்து கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு ஜிராஃபியை பார்த்தது. அப்போது வானத்தில் மின்னல் அடித்தது. அந்த சத்தம் கேட்டதும் அந்த உயரமான ஜிராஃபி கூட பயந்து திடுக்கிட்டது. அதை பார்த்த சிங்கம் மீண்டும் யோசித்தது. அப்போ உயரமான ஜிராஃபிக்கும் பயம் இருக்கிறதே. அப்படி யோசித்துக் கொண்டே அது இன்னும் முன்னே நடந்தது. அப்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. சிங்கம் திரும்பி பார்த்தது. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய புலி ஒரு சிறிய எலியை பார்த்து பயந்து திடுக்கிட்டு குதித்தது. எலி மட்டும் அமைதியாக புதருக்குள் ஓடிவிட்டது. அதை பார்த்த சிங்கம் மெதுவாக சிரித்தது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு பயம் இருக்கிறது போல. அப்படி நினைத்துக்கொண்டே அது அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று கொக்கரக்கோ என்று ஒரு சேவல் கூவியது. அந்த சத்தம் கேட்டதும் சிங்கம் திடுக்கிட்டு குதித்து ஆ ஆ என்று பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டது. அதனால் நண்பர்களே, கவலைப்படுவது பிரச்சனையை தீர்க்காது. ஆனால் அதை புரிந்து கொண்டு துணிச்சலுடன் வாழ்வதே வாழ்க்கை. இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.